இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூல் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். அப்படின்னா என்ன, பேரே வித்தியாசமா இருக்கு, கேள்விப்பட்டதே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதுல படிக்க போற டாபிக் ரொம்ப 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 பேசிக்ஸ். ஆல்ரெடி நீங்க எல்லா கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க, சால்வ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கிளியரா டீட்டெயிலா பாத்திரலாம். இப்ப டிரான்ஸ்போசிஷனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. 2x + 5 = 15. இதுல எக்ஸ கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஓகே, +5 ஆன்சர் போச்சுன்னா -5. மல்டிபிகேஷன் இருக்கு 2 ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன். கால்குலேட் பண்ணி எஸ் சால்வ் பண்றோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்குது, ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆன்சர் போச்சுன்னா பிளஸ் ஆகுது. மல்டிபிகேஷன் டிவிஷனா மாறுது. டிவிஷன் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிகேஷனா மாறுது. இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போசிஷன். இது ஏன் பண்றோம்? இப்போ எக்ஸை கால்குலேட் பண்றதுக்காக பண்றோம், ஆன்சர் கரெக்டா வருது. பட் இப்படி பண்றது கரெக்டா, இதுதான் ப்ராசஸ், ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு வெயிங் மிஷின் இருக்கு. வெயிங் மிஷின் எலக்ட்ரிக்கல் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, பழைய வெயிங் மிஷின். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வெயிங் ஸ்டோன், அதாவது எடக்கல் வைப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பொருள் வைப்பாங்க, தக்காளியோ ஆப்பிளோ வைப்பாங்க. அப்படி பார்த்து இப்படி பிடிச்சி வெயிட் பார்ப்பாங்க இல்லையா? அந்த வெயிங் மிஷின் எடுத்துக்கலாம். இப்ப அந்த வெயிங் மிஷின்ல எதுவுமே இல்லை அப்படின்னு இப்படி பிடிச்சோன்னா என்ன ஆகும்? ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்பயே ஒரு சைடு வந்து ஒரு 1 கிலோ தக்காளி நான் வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சைடு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கீழே இறங்கிடும், இது மேல போயிடும். ஏன்னா இந்த சைடு எதுவுமே ஈக்குவல் பண்றதுக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சைடு ஒரு 1 kg நான் ஸ்டோனை வச்சேன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும் இல்லையா? இந்த சைடு 1 கிலோ தக்காளி வச்சேன்னா இந்த சைடு 1 கிலோ கல் வச்சாதான் ஈக்குவலா இருக்கும். இப்ப இது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 100 கிராம் நான் தக்காளி ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? மறுபடியும் கீழே போகும். அப்ப இதை நான் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த சைடு அகைன் ஒரு 100 கிராம் ஸ்டோன் வைப்பேன், வச்சுன்னா ஈக்குவல் ஆயிடும். இப்ப இங்க ஒரு 1/2 kg நான் வெளியே எடுக்கிறேன். அப்ப எடுத்தேன்னா என்ன ஆகும்? இது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், இது மேல போயிடும். அப்ப மறுபடியும் இது ஈக்குவல் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த சைடு மறுபடியும் ஒரு 1/2 kg ஸ்டோன் நான் வெளியே எடுத்துருவேன். எடுத்துட்டேன்னா ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்றதுக்காக இங்க ஆட் பண்ணா இங்கேயும் ஆட் பண்றோம், இங்க எடுத்தோம்னா இங்கேயும் எடுக்கிறோம். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு பண்றோம் இல்லையா? இது பேரு தான் ஈக்குவாலிட்டி. அதாவது ரெண்டு பக்கமும் சமமா வச்சுக்கிறதுக்காக இங்க ஆட் பண்ணா நான் இங்கேயும் ஆட் பண்றேன், இங்க நான் எடுத்தேன்னா இங்கேயும் எடுக்கிறேன். சோ இது பேர் தான் ரூல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இது இங்க எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இங்க 2x + 5 = 15 இருக்கு. அப்ப இதுக்கும் தராசுக்கு என்ன சமம்னா, தராசுல ரெண்டு சைடு இருக்க மாதிரி இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. சோ இது ஈக்குவல் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன மீனிங்னா, தராசுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல்னு சொல்றாங்க. எப்படி ஈக்குவல்? கன்ஃபார்மா ஈக்குவலா அப்படின்னு கேட்டா ஈக்குவல் தான். இப்ப இந்த இடத்துல ஈக்குவல்னு வந்தாலே அது ஈக்குவல் தான். இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? கிரேட்டர், லெஸ்ஸர், கிரேட்டர் than or equal to, less than or equal to, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப இது வந்து கிரேட்டர் தான் கொடுத்துட்டாங்கன்னா இதை விட இது கிரேட்டர், லெசர்னு கொடுத்துட்டாங்கன்னா லெசர். பட் நமக்கு அதெல்லாம் கொடுக்கல, ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஈக்குவல்னு கொடுத்தாலே இந்த 15ஓட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சேம் தான். இந்த சைடு என்ன வேணா இருக்கலாம், அந்த சைடு என்ன வேணா இருக்கலாம். நடுவுல ஈக்குவல் இருந்தா ரெண்டு சைடும் ஈக்குவல் தான் அர்த்தம். அப்ப ஈக்குவலுங்கும் போது நான் ரெண்டு சைடு ஈக்குவலா தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப இந்த சைடு ஒரு வெயிட் ஆட் பண்றேன்னா அந்த சைடும் ஆட் பண்ணணும். இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ண, அதாவது எடுத்தேன்னா அந்த சைடும் நான் எடுக்கணும். இப்போ எனக்கு எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை மட்டும் தான் நான் ஒரு சைடு வச்சுக்கணும், மீதி எல்லாம் அந்த சைடு இருக்கணும். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 நான் தூக்கணும். இது தனியா இருக்கு, இந்த 2 தூக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த 5 நான் தூக்கணும். தூக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க +5 இருக்கு. இந்த 5 கூட ஒரு 5 சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு இது கேன்சல் ஆயிடுமா? நான் என்ன பண்றேன்? 2x + 5 - 5 = போடுறேன். அப்ப இந்த +5 கூட ஒரு -5 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 5 போயிடும். இந்த இடத்துல 15 இருக்கு. அப்ப நான் ஈக்குவல் பண்ணணுமா? இங்க நான் எடுத்தேன்னா அங்கேயும் எடுக்கணுமா? அப்ப அங்கேயும் -5 நான் போடணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். ஈக்குவலுக்கு அப்பதான் பேலன்ஸ் ஆகும். அப்ப இது கேன்சல் ஆச்சுன்னா 2x = 15 - 5 = 10 வரும். இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் 2வும் எக்ஸும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப இந்த 2வை நான் ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இதை நான் 2ஆல டிவைட் பண்ணாதான் என்னால அந்த 2வை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப நான் இங்க டிவைட் பண்ணனா பேலன்ஸ் பண்றதுக்கு நான் அங்கேயே டிவைட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா இங்க x வரும், இங்க டிவைட் பண்ணோம்னா 5 வரும். இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? ப்ரீவியஸா கண்டுபிடிச்சதுலயும் 5 தான், இப்பயும் 5 தான். அப்போ இது வந்து தராசு மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஆட் பண்ணா அங்க ஆட், இங்க சப்ட்ராக்ட் பண்ணா அங்க சப்ட்ராக்ட், இங்க மல்டிப்ளை பண்ணா அங்க மல்டிப்ளை, இங்க டிவைட் பண்ணா அங்க டிவைட். இப்படிதான் ப்ராசஸ். சோ இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட்கட்டா இந்த சைடு நான் வந்து 5 ரிமூவ் பண்றதுக்கு இந்த சைடு நான் வந்து 5 சப்ட்ராக்ட் பண்றேன்னா ரெண்டு பக்கமும், அப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா அங்க ஒரு நெகட்டிவ் சப்ட்ராக்ஷன் வந்துடும், -5 வந்துடும். இப்ப நான் இங்க டிவைட் பண்ணணும்னா அங்கேயும் டிவிஷன் வந்துடும். அப்போ அதை ஈஸியா ஒரே ஸ்டெப்ல முடிக்கிறதுக்காக இந்த 5 நான் ரிமூவ் பண்ணணும்னா இங்க ஒரு -5, இந்த +5 ஆன்சர் போய் -5 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த 2வை ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணாம
ஸ்ட்ரெயிட்டா இந்த 2 ஆன்சர் கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணிட்டோம். அப்போ இங்க இருக்க மல்டிபிளிகேஷன் ஆன்சர் போச்சுன்னா டிவிஷனா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ இதே வந்து இங்க x/2 ஈக்குவல் டு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆகி x வரும். இங்க 8 வரும். அப்போ x ஈக்குவல் டு 18 கிடைக்கும். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த 2வையே நான் அந்த சைடு கொண்டு போறேன். அப்ப இங்க டிவிஷனா இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிளிகேஷனா மாறிடுச்சு. அப்படியே நம்ம சால்வ் பண்ணாலும் 8 தான் வரும். இப்படி நம்ம டெரைவ் பண்ணனால சோ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணாம நம்ம ஈஸியா இந்த சைடு இருக்கிறது பிளஸ்ல இருக்கா ஆன்சர் மைனஸா மாத்திடுங்க. இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கா ஆன்சர் டிவிஷனா மாத்திடுங்க. டிவிஷனா இருந்தா மல்டிபிளிகேஷனா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ ரெண்டுமே சரிதான். பட் ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னன்னா ரூல் ஆஃப் ஈக்குவாலிட்டி தெரிஞ்சுக்காம அதெல்லாம் பண்றது வேஸ்ட். அதாவது ஈக்குவாலிட்டினா என்ன? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க வேல்யூஸும் இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவல். ஸோ நான் அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த சைடு ஆட் பண்ற நம்பரை அந்த சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்றேன். இந்த சைடு சப்ட்ராக்ட் பண்ற நம்பரை அந்த சைடு போய் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னன்னு தெரியாம ஒரு சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா பிளஸ் ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆன்சர் போச்சுன்னா பிளஸ் ஆகுமா, ஏன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாம் ஆகாதா அப்படின்னு பேசிக்கே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ரூல் ஆஃப் டிரான்ஸ்போஷன்னா என்னென்ன, சைன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துடலாம். அதாவது பேசிக் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற சிம்பிள்ஸ் அடிஷனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு போகும்போது அது சப்ட்ராக்ஷனா மாறிடும். சப்ட்ராக்ஷனா இருக்கிறது அதாவது மைனஸா இருக்குது ஆன்சர் போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். மல்டிபிளிகேஷன் ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன், டிவிஷன் ஆன்சர் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன். இதெல்லாம் ஆப்போசிட் சிம்பிள்ஸ். பிளஸ் மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் ஆப்போசிட். அதே மாதிரி ரூட் ஆன்சர் போச்சு அப்படின்னா இன்கேஸ் இது வந்து ஸ்கொயர் ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் போச்சுன்னா பவர் 2 அதாவது ஸ்கொயரா மாறிடும். இந்த சைடு ஸ்கொயரா இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் இதெல்லாம் வந்து டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பெரிமென்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலா சொல்றேன். பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் டிரான்ஸ்போஷன் சொல்லும்போது இது சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆன்சர் போச்சுன்னா ஸ்கொயரா மாறும், ஸ்கொயர் ஆன்சர் போச்சுன்னா ரூட்டா மாறும். இது பேசிக் சிம்பிள்ஸ். இப்போ இதை வச்சு பேசிக் சம்ஸும் பார்க்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸ்டும் பார்க்கலாம். ஸோ பேசிக் சம்ஸ் எல்லா சிம்பிள்ஸ்லயும் ஒவ்வொன்றும் இருக்கு, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 7. அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் பிளஸ் 3யும் 7ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7 இருக்கு இந்த சைடு, அப்படியே நான் எழுதிட்டேன். இந்த சைடு இருக்க பிளஸ் 3 அதாவது பிளஸ் ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? -3 மாறும். மாறுச்சுன்னா 7 - 3 என்ன? 4. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வேல்யூ 4ங்கிறது கரெக்டான செக் பண்றதுக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் பதிலா நீங்க 4 போட்டா என்ன ஆகும்? 4 + 3 is 7 ஈக்குவல் டு 7. 7 7 ஈக்குவல். அப்போ இது கரெக்ட் தான். அப்போ பிளஸ் ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் ஆகும். இப்போ இந்த சைடு எக்ஸ் - 2 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் இருக்கு, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 2 இருக்கு. இந்த -2 ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? +2வா மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. 2 + 2 is 4 தான். இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 - 2 will become 2. 2 equal to 2. ஓகேவா? இப்போ 2x equal to 8ன்னு இருக்கு. அப்போ 2ம் xம் என்ன ரிலேஷன்ல இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். அப்போ x அப்படியே இருக்கு, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க 8 அப்படியே இருக்கு. இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஆன்சர் போச்சு அப்படின்னா டிவிஷனா மாறும். அப்ப 8 divided by 2 which is 4. இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 2 into 4 is 8 ஈக்குவல். கரெக்டா? இப்போ இங்க பார்க்கலாம். x divided by 2 equal to 2ன்னு இருக்கு. இந்த இடத்துல டிவிஷன்ல இருக்கு. அப்ப அது ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன். x நான் அப்படியே எழுதுறேன், இந்த 2 அப்படியே எழுதுறேன். இங்க இருக்க டிவிஷன் ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனா மாறும். So x equal to 4. இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 divided by 2. 4 divided by 2 is 2. Both are equal. இப்போ இங்க பார்க்கலாம். x square equal to 16 இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கொயருங்கிறது ஆன்சர் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்போ x equal to square root of 16. அப்போ x ஓட வேல்யூ இந்த ரூட்டோடதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன். ரூட்டுக்கு வெளியே எப்படி எடுக்கிறது, ரூட்டுக்கு எல்லாம் எப்படி கொண்டு போறது, ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ 16னா என்னன்னா, ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இது கேன்சல் பண்ணி x equal to 4ன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஆன்சர் போச்சுன்னா ரூட்டா மாறும். ரூட் இருக்கு, ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும்? 2. சாரி, ரூட் ஆன்சர் போச்சுன்னா ஸ்கொயரா மாறிடும். அப்போ x equal to 4. கிளியரா? ஸோ இதுதான் பேசிக் டிரான்ஸ்போசிஷன்ஸ். ஸோ இதை வச்சு கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதே என்னன்னா
கம்பைண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த எல்லாத்துலயுமே வெறும் ஒவ்வொரு ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு மல்டிபிளிகேஷன், ஒரு டிவிஷன். இது ஒரு ஈக்குவேஷன், ஒரு மல்டிபிளிகேஷன், ஒரு டிவிஷன் பிளஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 3x minus 5 equal to 10 இருக்கு. x by 2 minus 5 equal to 5 இருக்கு. நம்ம ஆளுங்க அறிவாளங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு ஆர்வ கோலர்ல ஓகே 3 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அப்ப ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன், அப்ப x minus 5 equal to 10 by 3 போட்டுருவாங்க. இதே இந்த கேஸ்ல 2 வந்து டிவிஷன்ல இருக்கு, அப்ப ஆன்சர் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன், அப்ப x minus 5 equal to 5 into 2 போட்டுருவாங்க. இது சரியா? இது தப்பு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துல ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க வந்து டிவிஷன்ல இருக்கு. இந்த 3ங்கிறது எக்ஸுக்கு மட்டும்தான் மல்டிபிளிகேஷன், 5க்கும் மல்டிபிளிகேஷன் கிடையாது. இந்த 2ங்கிறது இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் டிவிஷன்ல இருக்கு, இந்த 5க்கும் கிடையாது. எப்பவுமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிளிகேஷன் நம்பரையோ டிவிஷன் நம்பரையோ அந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற மல்டிபிளிகேஷன் நம்பர் வந்து காமனா இருக்கணும், இல்ல அந்த ஒரு மல்டிபிளிகேஷன் மட்டும் இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 3 into x minus 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கு. இந்த இடத்துல 3 மல்டிபிளிகேஷன் டு த ஹோல் நம்பர்ஸ். இந்த எல்லா நம்பருக்கும் இந்த 3 வந்து காமனா ஒரு மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்போ இந்த 3 ஆன்சர் நம்ம டிவிஷன் கொண்டு போகலாம். ஏன்னா இந்த 3 வந்து எக்ஸுக்கும் மல்டிபிளிகேஷன் இருக்கு, 5லயும் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப ஆன்சர் போச்சு அப்படின்னா டிவிஷன் கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல x minus 5 divided by 2 equal to 5ன்னு இருக்குன்னா இந்த 2 வந்து இந்த எல்லா நம்பருக்குமே காமனா டிவிஷன் இருக்கு. அப்படின்னா வேணா ஆன்சர் நம்ம மல்டிபிளிகேஷன் கொண்டு போகலாம். பட் இந்த இடத்துல இதுக்கு மட்டும்தான் டிவிஷனா இருக்கு, இதுக்கு மட்டும்தான் மல்டிபிளிகேஷனா இருக்கு. அப்ப ஆன்சர் கொண்டு போனோம்னா இந்த ஈக்குவாலிட்டியை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் இந்த ஒரு நம்பருக்கு தான் இருக்கு. ஆன்சர் கொண்டு போனோம்னா 10 divided by 3 கொண்டு போனோம்னா இந்த ஈக்குவல்ங்கிறது ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சப்ட்ராக்ஷன் இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, அதை அந்த சைடு கொண்டு போகணும். அந்த சைடு கொண்டு போனோம்னா 3x equal to 10 plus 5. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சப்ட்ராக்ஷன் இருக்கிறது ஆன்சர் போச்சுன்னா அடிஷனை மாத்திட்டேன். அப்ப என்ன வரும்? 3x equal to 15. இப்போ இந்த மல்டிபிளிகேஷன் நம்பர் ஆன்சர் கொண்டு போகலாம். ஏன்னா இங்க 3x 2 தான் இருக்கு, காமனான மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் தாராளமா கொண்டு போகலாம். x equal to 15 by 3 which is x equal to 5. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா சப்ட்ராக்ஷன் இருக்கு, ஆன்சர் போச்சுன்னா அடிஷன் 5 plus 5. So x by 2 equal to 10. இப்போ இந்த டிவிஷன் வந்து ஒரே ஒரு காமன் டிவிஷன், வேற எந்த நம்பரும் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல தனியாவோ இல்ல, எல்லாத்துக்குமே இருக்க காமனான சப்ட்ராக்ஷன். அப்ப ஆன்சர் கொண்டு போகலாம். அப்ப x equal to 10 into 2 x equal to 20. ஸோ இதுல என்ன பண்ணக்கூடாது? அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ இருக்க நம்பர்ஸ் வந்து காமனா இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே காமனான ஒரு மல்டிபிளிகேஷன் இல்ல காமனான டிவிஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை கொண்டு போகலாம். அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் தனியா ஒரு நம்பருக்கு இருக்கா மல்டிபிளிகேஷன், இன்னொரு நம்பருக்கு தனியா டிவிஷன் இருக்கா, அதை வைங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருக்க நம்பர்ஸை அந்த சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணிட்டு எக்ஸ் கூட இருக்கிற மல்டிபிளிகேஷன் டிவிஷன் நம்பர்ஸை லேட்டா கொண்டு போகலாம். ஓகேவா? இது ஒன்று. செகண்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். x plus 5 minus 4 into 2 equal to 2 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டக்குன்னு எடுத்தோன்னா நமக்கு வந்து போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். அப்ப மல்டிபிளிகேஷன் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்ப இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு 2 ஆன்சர் போச்சுன்னா டிவிஷன் பை 2 அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு அன்னோன் வேரியபிள் இருக்கு இல்லையா, எக்ஸ்ங்கிறது இருக்கு. அது கூட இருக்க நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அதுல இன்னொரு வேரியபிள் இருக்கலாம், இல்ல கான்ஸ்டன்ட் இருக்கலாம், கான்ஸ்டன்ட்ல 2-3 நம்பர் இருக்கலாம், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எடிஷன் எல்லாமே இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடணும், அதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேர்மா மாத்திட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா மாத்திட்டு அந்த சைடு கொண்டு போனாதான் ஆன்சர் கரெக்டா வரும். இப்போ இந்த சைடு 2ங்கிறது 4க்கு மட்டும்தான் மல்டிபிளிகேஷன் இருக்கு, 5கோ எக்ஸ்கோ இல்ல. அப்ப டைரக்டா நான் 2 ஆன்சர் மல்டிபிளிகேஷன் வந்து டிவிஷனுக்கு கொண்டு போக கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்க நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி ஒரே கான்ஸ்டன்டா மாத்தணும். என்ன பண்ணணும்? இப்ப இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணணும், டிவிஷன் பிராக்கெட்ல எதுவும் இல்லை. ஸோ மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா 8 ஈக்குவல் டு 2. இப்போ இது அகெயின் வந்து இப்போ இங்க இருக்க -8 ஆன்சர் போச்சுன்னா +8, +5 ஆன்சர் போச்சுன்னா -5 போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இந்த இடத்துல 8ங்கிறது சிங்கிள் நம்பர், மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ கிடையாது. அப்போ நான் இதை வந்து 2 இதா பண்ணலாம். ஒன்னு இந்த சைடை சிம்பிளிஃபை பண்ணி 5 - 8 is -3 equal to 2 போட்டு x equal to 2 plus 3 x equal to 5 இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்ல ரெண்டையுமே ஆன்சர் கொண்டு போகலாம். எக்ஸ் வச்சுட்டு இந்த சைடு 2 அப்படியே இருக்கு, +8 அந்த சைடு போச்சுன்னா சாரி +5 ஆன்சர் போச்சுன்னா -5, -8 அந்த சைடு போச்சுன்னா +8.
இப்படி போயிட்டு சால்வ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இப்போ என்ன பண்ணலாம், 2 + 8 என்ன? ஸோ இப்போ இந்த சைடு வந்து இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு இல்லை, சரி அப்படி பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு -3 + 8 வரும். அப்போ -3 + 8 வந்து 5 வரும். இதே இந்த ரெண்டு நம்பரும் அடிஷன் இருக்கு, +2 + 8. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம்னா 10 வரும். இங்க -5 இருக்கு, 10 - 5 5 தான். ஓகேவா? ஸோ இந்த சைடே சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த கொண்டு பக்கம் கொண்டு போனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இல்லை எல்லாத்தையும் நீங்க அந்த சைடு கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற அன்னோன் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அன்னோன் வேரியபிள் எக்ஸ் ஒய் ஏபின்னு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கணும். இருக்கிற நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு போனாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் ஆன்சர் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தான். அப்படி கொண்டு போகும்போது மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ இருந்துச்சுன்னா, இதே ரெண்டு கான்ஸ்டன்ட் கூட ஒரு மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போங்க. ரெண்டு கான்ஸ்டன்ட் நடுவில் ஒரு டிவிஷன் இருக்கு அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போங்க. இதே எக்ஸ் கூட ஒரு மல்டிபிளிகேஷன் இருக்கு, இல்லை எக்ஸ் கூட ஒரு டிவிஷன் இருக்குன்னா அதை தனியா வைங்க. கான்ஸ்டன்ட்லாம் அந்த பக்கம் கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் கூட இருக்கிற மல்டிபிளிகேஷனை ஆன்சர் கொண்டு போகலாம், இல்லை எக்ஸ் கூட இருக்க டிவிஷனை ஆன்சர் கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு பேரு தான் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ இந்த சைடு இருக்கிறது ஆன்சர் போச்சுன்னா என்ன ஆகும், அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இதை வச்சுதான் சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா எல்லாமே நான் சொல்லிட்டேன். பேசிக்கா உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்லாம் இருக்கு, அது போக போக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியரா எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். ஸோ பேசிக்கா ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், ஸோ இதுல வேணாம் டிவிஷன் வேணாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் +5 - 4 / 2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிடுங்க. ஆர் எக்ஸ் +5 - 4/2 இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 4/2 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் +5 - 2 சால்வ் பண்ணிட்டு இதையும் சால்வ் பண்ணிட்டு அந்த பக்கம் கொண்டு போகலாம். இதே எக்ஸ் கூட ஒரு டிவிஷன் இருக்கு அப்படின்னா எக்ஸ் /2 +5 - 4 ஈக்குவல் டு சம் நம்பர் இருக்கு 3 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். x/2 + 1 = 3. இப்போ இந்த +1 ஆன்சர் கொண்டு போகலாம். அப்போ கொண்டு போனோம்னா x/2 = 3 - 1 which is 2. இதுக்கப்புறம் இந்த 2 ஆன்சர் கொண்டு போய் x = 2 × 2 4 கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ டிரான்ஸ்போசிஷன்ல பேசிக்ஸ் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முடிச்சுன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியா டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.